ஓகேவா? முதலில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதலில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிற ஏனைய மாநிலங்களுக்கு இல்லாத மிகச் சிறப்பாக ஒரு நாட்டுக்குரிய அத்தனை கூறுகளும் உள்ள இந்த தமிழர் நிலத்தை தமிழ்நாடு என்று பெயரிட்டு அழைத்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இந்த நாள், இந்த அறிவிப்புக்காக தமிழ் அறிஞர், தமிழ் ஆர்வலர் திருமிகு சங்கரலிங்கனார் 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து மாநில ஒன்றிய அரசுகளின் கவனத்தை ஈர்த்து தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய கிளர்ச்சியை உருவாக்கி அதன் ஊடாக இந்த தமிழ்நாடு என்கிற நாள் அறிவிக்கப்பட்டது. இதற்காக அந்த மாபெரும் தமிழ் அறிஞர் தன் உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அவரை நினைவு சுமர்ந்து இந்த நாளை தமிழ்நாடு நாள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த நாளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த நாளை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஐயன் திருவள்ளுவர் இல்லத்தில் கொண்டாடுகிறோம். அதேபோன்று தெற்காசியா முழுவதும் ஆட்சி செய்த நம்முடைய முன்னோர் முப்பாட்டன் ராஜராஜ சோழனுடைய பிறந்த நாள் விழா இன்று. அந்த நாளில் அவருக்கும் சிறப்பு சேர்க்கின்ற வகையிலும் நாளைய இளைய தலைமுறை நம்முடைய வேர்களை மறந்துவிடாமல் அவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த இருவரும் நிகழ்ச்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒழுங்கு செய்திருக்கிறது. ஆக அந்த வகையில் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த இருவரும் விழாவை தமிழக வாழ்வுரிமை கட்சி கொண்டாடி வருகிறது. இந்த மண்ணில் மொழிவழி சிறுபான்மையினரும் பிற மொழிவழி தேசிய இனங்களை சார்ந்தவர்களும் மிகவும் ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் நிம்மதியுடனும் இங்கு பணி செய்து தங்கள் வாழ்க்கை மேம்பாட்டுக்கு இந்த மண்ணிலிருந்து சம்பாதித்து பீகார் போன்ற குஜராத், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் இருக்கும் தங்களுடைய குடும்பங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக பணத்தை அனுப்பி வைத்து கொண்டாட்ட காலங்களில் சென்று கொண்டாடிவிட்டு திரும்பவும் எங்கள் தமிழர் நிலமான தாயகத்திற்கு வந்து எந்தவித தொந்தரவும் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அற்ப தேர்தல் அரசியலுக்காக, ஓட்டு லாபத்திற்காக அனைத்து இந்திய நாட்டின் மக்களையும் ஒரு தாய் மக்களாக, ஒரு குடியரசின் கீழ் வாழ்கின்ற மக்களாக கருதப்பட வேண்டிய நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகார்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் பீகார் தேர்தல் பரப்புரையில் பேசியிருப்பது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏற்கனவே ஒடிசாவில் ஒரு தமிழரை அந்த மாநில முதலமைச்சர் முன்னிறுத்திய போது அங்கிருக்கின்ற கோவிலுடைய சிலைகளை அவர் தமிழ்நாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி அந்த தமிழர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறவும் அவருடைய மனைவி இந்திய நிர்வாகப் பணியிலிருந்து வெளியேறவும் நிர்பந்தத்தை தந்ததுதான் பாரதிய ஜனதா, RSS சங்கி கும்பல்கள். அதன் நீட்சியாக இன்றைக்கு இந்த பீகார் பரப்புரையில் தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய அபாண்டத்தை சுமத்தியிருக்கிறார். பல்வேறு பத்திரிகைகள், சமூக ஊடகங்கள் இந்த மண்ணில் வாழ்கின்ற வடமாநில தொழிலாளர்களிடம் பேட்டி எடுத்து அவர்கள் எப்படி நிம்மதியாக வாழ்கிறார்கள், சம்பளம் எப்படி 3 மடங்கு அதிகமாக நாங்கள் பெறுகிறோம், இங்கு எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று அவர்கள் இன்றைக்கு அறிக்கைகளூடாக ஊடக பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன எங்கள் தமிழர் மண் மாண்புக்குரியது. இந்த மாண்பை சிதைக்கின்ற முயற்சியில் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தமிழர்களிடம், தமிழ்நாட்டு அரசிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். தேர்தல் அரசியலுக்காக அவர் பேசிய அந்த வார்த்தை திரும்பப் பெறப்பட வேண்டும். ஏற்கனவே ஒருமுறை திருப்பூர், நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு பகுதிகளில் வட இந்தியர்கள் தாக்கப்படுவதாகவும் 7க்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் உண்மைக்கு மாறான செய்தியை
பீகாரைச் சேர்ந்த பாரதிய ஜனதா ஆதரவாளர் RSS கும்பல்கள் தங்கள் முகநூல்களில் பதிவிட்டு பீகாருடைய துணை முதலமைச்சர் இங்கு வருகை தந்து பீகாருடைய மராட்டிய மாநிலத்தினுடைய அரசு உயரதிகாரிகளுடைய குழு வடவர்கள் குழு இங்கு வருகை தந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை, தமிழக ஆட்சியாளர்களை, தமிழக மாவட்ட ஆட்சித்தலைவர்களை கேள்வி எழுப்பி தங்களுடைய ஐயங்களை தீர்த்துக் கொண்டார்கள். அதுபோன்று எந்த ஒரு சிறு அசம்பாதம் கூட தமிழர் நிலத்தில் நடைபெறவில்லை. ஆதலால்தான் இதுபோன்று வதந்திகளை, புரளிகளை கிளப்பி ஓட்டு அரசியல் பெறுவதற்கும், மத ரீதியாக இந்தியாவில் வாழ்கின்ற பெரும்பான்மை இந்துக்களை அணிதிரட்டுவதற்கும், சமூக பதட்டங்களை, தேசிய இன சிக்கல்களை உருவாக்கி அரசியல் அறுவடை செய்ய துடிக்கின்ற நரேந்திர மோடியினுடைய நாடகத்தை அம்பலப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு வருகிற ஜனவரியில் நடைபெற இருக்கிற கூட்டத்தொடரில் இந்திய முழுக்க இருக்கிற மாநிலங்களில் அந்தந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அந்தந்த மாநிலத்தில் 100% வேலைவாய்ப்பு உரிமையை பீகார், குஜராத் உள்ளிட்ட அந்தந்த மாநிலத்து மக்களுக்கே வழங்குகின்ற சட்டங்களை இயற்றி அது இந்திய முழுக்க நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டிலும் 100% தமிழர்களுக்கு வேலை வேண்டும், பீகாரிலே 100% பீகார் மக்களுக்கே வேலை வேண்டும் என்று சட்டம் இருந்து அதை முறையாக கண்காணித்தால் இதுபோன்ற வதந்தி என்கிற தீகளுக்கு, பதற்றங்களுக்கு ஆளாகாமல் தடுக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, ஒன்றிய அரசு பதவிகளிலும் 90% அந்தந்த மாநில மக்களுக்கே ஒன்றிய அரசு பதவிகளில் வேலை உறுதி சட்டம் இயற்ற வேண்டும். இந்த இரு கோரிக்கைகளுக்காக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற சட்டமன்றத்தில் ஒரு வலுவான சட்டத்தை இயற்றி, தீர்மானத்தை அனைத்துக் கட்சி ஆதரவோடு இயற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாக தொடர்ந்து இதற்காக அழுத்தங்களை தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். அதேபோன்று இந்த ஜனவரியோடு இந்த 5 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு பெறுகிற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பிரதான கோரிக்கைகளான ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை என்றும் அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றும், ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு தீர்வு அரசியல் தீர்வுதான், அந்த அரசியல் தீர்வு கிழக்கு தைமூர், தெற்கு சூடான் வழியில் ஐக்கிய நாடுகளின் சபையின் ஊடாக ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கித் தர ஒன்றிய அரசு அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் இந்த ஜனவரி கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு, தமிழக முதலமைச்சர் இயற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தமிழ்நாடு நாள் பிறந்த இந்த நாளில், எங்கள் முப்பாட்டன் ராஜராஜ சோழன் பிறந்த இந்த நாளில் தமிழக அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். இன்னமும் சாதிய தீண்டாமைகளும் ஏற்ற தாழ்வுகளும் மத மாச்சரியங்களும் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. மனிதம் இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டு வருவதை தடுக்கின்ற வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சாதிகளுக்கும் சமூக நீதியை நிலைபெற செய்ய வேண்டும். சம நீதியுடன் கூடிய சம வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயலும். நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளின் வேலைவாய்ப்பு, கல்வி உரிமையை சம நீதியுடன் பங்கிட்டு கொடுத்தால் உங்கள் மீது இன்றைக்கு குற்றம் சாட்டியிருக்கிற இடி அவர்களுடைய குற்றச்சாட்டு பொய் என்பதை நிரூபிக்க முடியும். ஆதலால் தமிழ்நாடு அரசு, தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாட்டின் வாழ்வுரிமைக்காகவும் உலக தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் தொடர்ந்து போராடி வருகிறது. சட்டமன்றத்தில் ஒருவனாக இருந்து நான் எடுத்து வைக்கின்ற தமிழர் நிலத்திற்கு தேவையான கருத்துக்களை, தேவையான சட்ட திருத்தங்களை முறையாக செய்து எங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு இருக்கிற 90% பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை கனிவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும். நாளை கூடுகின்ற அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தில் நிச்சயம் இந்த கருத்தை நான் வலியுறுத்துவேன். ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டிய கூட்டத்திலும் இந்த கருத்தை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். ஆனால் அது அனைத்தும் நடைமுறைக்கு வந்தால் தமிழ்ச் சமூகம் பல்வேறு இழந்த உரிமைகளை பெறுவதற்கும் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாப்பு அரணாக தமிழ்நாடு அரசு இருக்கு என்று பொதுமக்களின் நம்பிக்கை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை இந்த பத்திரிகை ஊடகவியலாளர் சந்திப்பின் ஊடாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் தமிழக அமைச்சரவைக்கும் என் வேண்டுகோளை முன்வைக்கிறேன்.